ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸ் ஷார்ட்கட் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 6வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 5 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் டெங்கின்னு வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நம்ம ஷார்ட்கட்டுக்கு உள்ள போயிடலாம். என்ன டாபிக் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் சீரிஸ் சிறப்பு தொடர் வரிசை அப்படின்ற டாபிக்ல இருந்தா கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே அருமையான ஷார்ட்கட், சிம்பிளா இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க, நல்லா ஃபார்மேட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1 + 2 + 3 + up to k ஓட கூடுதல், அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணாங்கன்னா என்னன்னு அர்த்தம்? கூடுதல் அர்த்தம். அந்த கூடுதல் தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 325 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க பாருங்க, அதே இது கியூப் பண்ணி கூடுதல் கேட்கறாங்க. 1³ + 2³ + 3³ up to k³ ஓட கூடுதல் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி மாடலை கேட்டாங்கனாலே இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. 325 ஸ்கொயர் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. நல்லா நோட் பண்ணுங்க. 1ல இருந்து k வரைக்கும் இங்க சிம்பிளா நேச்சுரல் நம்பர்ல 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு k n லாம்டா எது வேணாலும் கொடுக்கட்டும். இந்த இடத்துல என்ன நம்பர் முடிஞ்சிருக்கோ அதோட கூடுதல் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்கறாங்க, அப்படியே இதோட கியூப் வேல்யூ கேட்கறாங்க. ஒரு நம்பரையும் கியூப் பண்ணி அதோட கூடுதல் கேட்கறாங்க. கியூப்னு வந்துட்டாலே நீங்க என்ன பண்ணிருங்க, கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கொயர் எடுத்துருங்க. சிம்பிளா நல்லா ஆப்ஷன் நோட் பண்ணி பாருங்க. 325ஓட ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்ச ஆன்சர்னு சொல்லட்டுமா? தனியா 5 மட்டும் பிரிச்சிடறேன். 5ஓட ஸ்கொயர் கேட்டாங்கனாலே தனியா 5 பிரிச்சிருங்க. 5 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 25ன்னு கிடைக்கும். ஆப்ஷன்ல பாருங்களேன், 25ன்னு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏன்னு டக்குன்னு போட்டு போயிடலாம். பாருங்க, உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டை மட்டும் பாருங்களேன். சேம் இதே கொஸ்டின் தான் ரீசன்ட் எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. ரீசன்ட் எக்ஸாம்ல பாருங்க 25 25 25 கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? 325ஓட ஸ்கொயர் வேல்யூ ஃபுல்லா கண்டுபிடிச்சு ஆகணும். அப்ப 5 ஸ்கொயர் பண்ணா 25. ஓகே சார், நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்? பேலன்ஸ் நமக்கு 32 இருக்கே சார். 32க்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன? 33. அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்க. அப்ப 32ஐயும் 33ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 33 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 32 + 1ன்னு பிரிச்சுக்கிறேன். 32 + 1 ஆட் பண்ணா 33 கிடைச்சிருந்தீங்களா? அப்ப 32ஐயும் 32ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 32ஓட ஸ்கொயர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். தனித்தனி டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 0904 அப்படின்ற 2 டிஜிட்டா எழுதிக்கோங்க. ஒரு தனித்தனி நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது சிங்கிள் டிஜிட் வந்துச்சுன்னா டபுள் டிஜிட்ல இருந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 2 6, அதை அப்படியே டபுளா மாத்திருங்க. 6 × 2 12. ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு அந்த 12 போட்டுருங்க. 12 போட்டு அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா 32ஓட ஸ்கொயர் வேல்யூ கிடைச்சிரும். 4 2 10 1024 கிடைச்சிருக்கு. 32 × 32. இந்த 32 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 32 தானே கிடைக்கும். அந்த 32 அப்படியே ஆட் பண்ணிருங்க. எதுக்கு ஆட் பண்றோம்? நடுவுல பிளஸ் சிம்பிள் இருக்குனால ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 6501. அப்ப 1056 25 அப்படின்றதா நமக்கு 325ஓட ஸ்கொயர் வேல்யூ. பாருங்க 1056 325. நல்லா நோட் பண்ணுங்க. 2 கொஸ்டினுமே சேம் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுமே பாருங்க 1 + 2 + 3 up to k ஓட வேல்யூ 325. 1³ + 2³ + 3³ up to k³ ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க 1056 25. 1,05,625 அப்படின்றத ஆன்சரு. இதுவும் அதே கொஸ்டின் தான். ரீசன்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இதுல இருந்தே உங்களுக்கு என்ன புரியணும்? அதாவது டிஎன்பிஎஸ்சிலையும் மேக்ஸ்ல ரிப்பீட்டட் கொஸ்டின் கண்டிப்பா வருங்க, வந்தே தீரும். ஸோ மறக்காம ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய பாருங்க. ஓகேங்களா? நமக்கு நான் அடுத்த சம் பாத்துறாங்களா? சேம் மாடல் தான் இருக்க போகுது. இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு ரொம்பவே சிம்பிள் தான். 1 + 2 + 3 + up to k ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 55. அதாவது 1ல இருந்து 1 2 3 அப்படியே k வரைக்கும் நம்பரை வந்து கூட்டினோம்னா நமக்கு 55 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே பாருங்க 1³ + 2³ + 3³ up to k³ ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாடல் கேட்டா என்ன சொன்னோம்? இந்த 55 ஸ்கொயர் பண்ண சொன்னோம். 55 வந்து ஸ்கொயர் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. தனியா 5 மட்டும் பிரிச்சு ஸ்கொயர் பண்ணா 25. அப்ப ஆப்ஷன்ல 25 இருக்கான்னு பாருங்க. 2 இடத்துல 25 இருக்கு. ஸோ நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க என்ன நம்பர் இருக்கோ, பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 6 வருங்களா? அந்த 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. 6 × 5 30. அப்ப 55ஓட ஸ்கொயர் வேல்யூ பாத்தீங்கன்னா 30 25. அப்ப நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதாங்க. ஷார்ட்கட் புரிஞ்சுங்களா? நம்ம ஷார்ட்கட் புரிஞ்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் சிம்பிளை கொடுத்துருங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா?
நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சேம் எக்ஸாக்ட்லி அதே மாடல் தான் நண்பா. இது ரீசன்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அட்லீஸ்ட் நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த கொஸ்டின்ல. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் மைனஸ் டூ பிளஸ் எக்ஸெட்ரா 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு ஒய். அதாவது இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டினா ஒய்ன்னு சொல்றாங்கப்பா. நல்லா நோட் பண்ணுங்க. இதோட வர்க்கம், இதோட கணம் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா 2 கியூபோட வேல்யூ என்ன 8, 1 கியூபோட வேல்யூ என்ன 1. அப்ப நம்ம என்ன சொன்னோம், நமக்கு முதல் எண் இயல் எண்களோட கூடுதல் கொடுத்துட்டு முதல் எண் கணங்களோட கூடுதல் கேட்டா என்ன பண்ணோம், அந்த கூடுதல் அப்படியே வர்க்கம் பண்ணிடணும், அதாவது ஸ்கொயர் பண்ணிடணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, y ஸ்கொயர்ட் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். அடிச்சு நோருக்குற இதே மாதிரி மாடல்ல வந்தா இது ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நமக்கு நம்பர்ல கொடுக்கல, ரொம்ப சிம்பிளா கொடுக்கல, வேரியபிள்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தா என்ன சார் பண்றது அப்படின்னு பயந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட வர்க்கம் வந்து அடுத்த சீரீஸ்ல கேட்டிருந்தாங்கன்னா சிம்பிளா இந்த கூடுதலோட வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே வர்க்கம் பண்ணிருங்க. வர்க்கம்னா என்ன, ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஓவருங்க. ஓகேங்களா? அப்போ y ஸ்கொயர் இருக்கிறதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? இதே மாடல்ல தான், நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மாடல் தான், இது சிம்பிளா கேட்டிருக்காங்க பாருங்க. 1 பிளஸ், நல்லா நோட் பண்ணுங்க, இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். இங்க என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதோட கியூப் கேட்கணும், அதோட கியூபோட கூடுதல் கேட்கணும். ரொம்பவே சிம்பிள் தான். 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அப் டு n வரைக்கும் இருக்க நம்பரோட கூடுதல் என்னன்னு சொல்லியிருக்காங்க, லாம்டா. லாம்டான்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்கறாங்க பாருங்களேன், 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு n கியூபோட கூடுதல் கேட்கறாங்க. இப்படி சொன்னா நம்ம என்ன பண்ணோம், இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே வர்க்கம் ஸ்கொயர் பண்ணணும்னு சொன்னோம். லாம்டா இருக்கு, அப்ப லாம்டாவோட வர்க்கம்ங்கிறது என்ன, லாம்டா ஸ்கொயர் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ரொம்பவே சிம்பிள் தானே, ஈஸியா தானே இருக்கு, அருமை தானே. இதே மாதிரி இதே மாடல்ல இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க பாருங்க. 3 கொஸ்டினுமே, அதாவது இந்த 3 கொஸ்டினுமே சேம் தான். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளா ஒய்யை ஸ்கொயர் பண்ணோம். ஓகேங்களா? ஒய் ஸ்கொயர்டு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, லாம்டான்னு கொடுத்துருக்காங்க. லாம்டா ஸ்கொயர்டு, லாம்டா ஸ்கொயர்டு. இதே மாதிரி அடுத்த சம்மும் பாருங்களேன். அடுத்த சம்மும் இதே மாதிரி மாடல் தாங்க. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில பாத்துருக்கீங்களான்னு பாருங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா n வரைக்கும் இருக்க நம்பரை கூட்ட சொல்லியிருக்காங்க. கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்க, k கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கேன்ற வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு n கியூப். மேல இருக்க நம்பரை அப்படியே கியூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கியூப் பண்ணி கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது, இங்க இருக்க நம்பரை பவர் 2 போட்டு விட்டுறணும். பவர் 2 போட்டா என்ன கிடைக்க போகுது, k ஸ்கொயர்ட். k ஸ்கொயர்ட் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நல்லா நோட் பண்ணுங்க. 3 சம்முமே சேம் தான். இந்த மாதிரி மாடல்ல கேட்டாங்கனாலே நல்லா நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி மாடல்ல கேட்டா என்ன பண்ணும், ஸ்கொயர் எடுத்துறணும். என்ன நம்பர் இந்த இடத்துல ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கோ அதை வர்க்கம் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சுங்க. அதே தான் பண்ணிருக்கோம். 5 சம்மு ஒரே மாடல் தான். பாருங்க, வர்க்கம் பண்ணிருக்கோம். இந்த சம்ல என்ன பண்ணோம், 55 ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் தானே பண்ணிருக்கோம். அங்க கியூப் கொடுத்துட்டாங்கனாலே, இங்க வந்து கியூப் வந்துட்டாலே, இங்க பவர்ல வந்து கியூப் வந்துட்டாலே, இங்க என்ன சீரிஸ் கொடுத்துருக்காங்களோ அதே சீரிஸோட கியூப் கொடுத்துட்டாலே இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே பவர் 2 எடுத்து விட்டுருங்க, ஸ்கொயர் எடுத்து விட்டுருங்க. ஸ்கொயர் எடுத்து விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அதே மாதிரிதான் 325. இந்த கொஸ்டின் பாருங்க, 2 டைம் கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு, அதிக சான்சஸ் இருக்கு. இதே மாதிரி மாடல் தான் இந்த டைம் ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் ப்ரூஃபாவும் உங்களுக்கு காமிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்கட் பார்ட் உடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.